பிரியா, நான் ஒரு ப்ராப்பர்ட்டி செல் பண்ணேன். 30 lakhs ப்ராஃபிட் வந்துச்சு. இதுல டாக்ஸ் ஏதோ சேவ் பண்ண ஆப்ஷன்ஸ் இருக்கா? இருக்குடி. செக்ஷன் 54 யூஸ் பண்ணலாம். ப்ராஃபிட் அமௌண்ட்டை மறுபடியும் ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஹே, என்னால டைரக்டா ஃபுல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியல. ஐடிஆர் ஃபைலிங்க்கு என்ன பண்ணணும்? அப்போ கேபிட்டல் கெயின்ஸ் அக்கவுண்ட் ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கோ. ஐடிஆர் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண போற அமௌண்ட்டை சிஜிஏஎஸ்ல டெபாசிட் பண்ணா எக்ஸம்ஷன் சேஃப். ஓகே, நான் எனக்கு வச்சிருந்த கோல்ட செல் பண்ணிருக்கேன். அப்போ அதுக்கு செக்ஷன் 54F தானே? கரெக்ட். ஆனா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. கோல்ட் ஆர் ஷேர் செல் பண்ணா செக்ஷன் 54F அப்ளை ஆகும். அதுல என்டையர் சேல் வேல்யூ இன்வெஸ்ட் பண்ணணும். 50 lakhsக்கு கோல்ட் செல் பண்ணினா அத ஃபுல்லா ரெசிடென்ஷியல் ஹவுஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாதான் ஃபுல் எக்ஸம்ஷன் கிடைக்கும். வாவ், அப்போ ப்ராப்பர்ட்டினா ப்ராஃபிட் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். ஆனா கோல்ட்னா ஃபுல் சேல் வேல்யூ இன்வெஸ்ட் பண்ணனும். அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. ஃபினான்ஸ் பில் 2025ல மேக்ஸ் எக்ஸம்ஷன் கேப் 10 crore ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ பிளான் ஸ்மார்ட்லி. தேங்க்ஸ் பிரியா. ஐடிஆர்ல கரெக்ட்டா டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டு கிளைம் பண்ணிடுறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.